சண்முகம் பரணி சீரியல் ஜனவரி 4 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சண்முகத்தை பரணி குடோன்குள்ளே ஒளிய வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் பாண்டி போலீஸை எல்லாம் அழைச்சிக்கிட்டு நேராக சண்முகத்தோட வீட்டுக்கு வராங்க. பரணி போலீஸை பார்த்ததோட செமையாக ஷாக் ஆகுறாங்க. பாண்டி சொல்கிறாரு, சண்முகம் இங்கே தான் வந்திருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பரணி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அவன் தப்பிச்சு போனதே எங்களுக்கு தெரியாது, அவன் இங்கே ஒன்றும் வரல அப்படின்னு. அதுக்கு பாண்டி சொல்கிறாரு, இங்கே தான் வந்திருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவனை வெளியில் விடுறியா இல்லையா அப்படின்னு. அதுக்கு பரணி சொல்கிறாங்க, அவன் இங்கே இல்லை அப்படின்னு. அதுக்கு பாண்டி சொல்கிறாரு, உன் பேச்சையெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்குள்ளே வர்றாரு. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ சண்முகத்தோட அப்பா தங்கச்சிங்க எல்லாரும் நிற்கிறாங்க. அப்போ பாண்டி நேராக வீட்டுக்குள்ளே வந்துட்டு, டேய் சண்முகம், வெளியில் வரியா இல்லையாடா அப்படின்னு கேட்க, அதுக்கு எசக்கி சொல்கிறாங்க, இங்கே பாரு, என் அண்ணன் போலீஸ் ஸ்டேஷனில் தானே இருக்கார் அப்படின்னு. அதுக்கு சண்முகம் சொல்கிறாரு, இங்கே பாரு, பாண்டி சொல்கிறாரு, இங்கே பாரு, அவன் தப்பிச்சு ரொம்ப நேரம் ஆகுது, கண்டிப்பாக அவன் இங்கே தான் வந்திருப்பான் அப்படின்னு. அதுக்கு எசக்கி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அவன் தப்பிச்சதே எங்களுக்கு தெரியவே தெரியாது, என் அண்ணனை என்ன பண்ணீங்க, கொலை பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு பாண்டி சொல்கிறாரு, என்ன கொலை பண்ணிட்டோமா, என்ன குடும்பமாக சேர்ந்து நாடகம் பண்ணுறீங்களா, இங்கே தான் அவன் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும், டேய் சண்முகம், வெளியில் வரியா இல்லையாடா அப்படின்னு கேட்க, அப்போ போலீஸ் எல்லாருமே பாண்டி செக் பண்ண சொல்கிறாரு. போலீஸ் எல்லாருமே எல்லா இடத்தையும் செக் பண்ணுறாங்க. அப்போ சண்முகத்தை கண்டுபிடிச்சிட்றாங்க போலீஸ். அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, சர்வால் இங்கே இருக்கான் அவன் அப்படின்னு. அப்போ பாண்டி நேராக சண்முகம் பக்கத்தில் போய்ட்டு சண்முகத்தோட சட்டையை பிடிச்சி வெளியில் எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ பரணி சொல்கிறாங்க, இங்கே பாரு பாண்டி, இப்போ கூட நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இவனை விட்டுரு அப்படின்னு. அதுக்கு பாண்டி சொல்கிறாரு, இவன் மேலே கேஸ் போட்டாச்சு, இவன் இனிமேல் என்கவுண்டர் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி நிற்கிறாங்க. சண்முகத்தை யார் காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.